ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலிங் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பீச்சில் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ இந்த செப்பல் ஷாப்பு இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, செப்பல் ஷாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோளக்கருது, பொதுவாக கடற்கரையில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்குது. பட் ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. சோளக்கருதுலாம் ஒரு சோளக்கருது 50 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க. அந்த கிளாஸில் வந்து இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பைனாப்பிள், வாட்டர் மெலனு. அந்த ஒரு கிளாஸ் வந்து 50 ரூபா. நம்ம ஊரில் 10 ரூபா தான் இருக்கும். இது மாதிரி டேட்டூஸ் இங்கே நிறையா இருக்குது. டேட்டூ போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, டேட்டூஸ் வந்து இங்கே நிறையா இது பண்ணுறாங்க. அது எப்படின்னா பெர்மனன்ட் டேட்டூ கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் இல்லாமல் டெம்பரரி டேட்டூ ரெண்டுமே பண்ணி கொடுக்குறாங்க. அது ஏதோ ஸ்கொயர்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. எப்படி பார்த்தாலும் 1000 ரூபாய்க்கு நமக்கு சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் வந்த நேரம் மழை சீசன், ஒழுங்காகவே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோனு இல்லை கேமரா ரெண்டுமே அவுட் ஆகும் போல, கேமரா சுத்தமாக யூஸ் பண்ண முடியல. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் வந்தோம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் இங்கே மழை அதிகன்றாங்க. அதுக்கு முன்னாடி வெயில் அதிகம். இங்கே சீசன் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அப்போ இப்போ 50 ரூபா சொன்ன சொல்லுறது 100 ரூபா இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே வந்து காஸ்ட்லி. அது அந்த சீசன் டயத்தில் டபுள் ரேட் ஆயிடுது. ஸோ இப்போ கண்ட்ரோலிங் பீச்சில் மக்கள் கொஞ்சம் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கோவா படத்தில் காமிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதிர்பார்த்து இங்கே வந்தீங்கன்னா வராதிங்க. அப்படிலாம் அதெல்லாம் இங்கே எதிர்பார்த்து வராதிங்க. ஏன்னா இது வந்து நியர்பை மும்பைன்றனால நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இங்கே வர்றாங்க. ஆமாம், அது போக தமிழ் குரல் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் ஒலிக்குது. மற்றபடி ஃபாரினர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே இல்லை. ஒருவேளை அந்த நவம்பர், டிசம்பர் அந்த டயத்தில் வந்தால் தான் நினைக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கல யாருமே. ஏன்னா நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ புயல் மாதிரி தெரியுது. ஏன்னா 3 நாளாக மழை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே யாரும் குளிக்கல. ஆள் வேறு அங்கே இருக்கிறாங்க. அதனால் குளிச்சா வெளியில் போயிருங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மழையும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு அலை வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க ஜோடி ஜோடியாக வந்து ஃபோட்டோ எடுக்க வைக்க அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு 7 பேர் கிளம்பி வந்தோம். ஸோ மெயினாக நம்ம சேனலில் கோவாவை பற்றி போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்காகவே நான் கோவா கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். நல்லா காற்று அடிக்குது, நல்லா காற்று, நல்லா இருக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்கு. ரொம்ப வெயில் அடித்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவலி வந்துடும். ஆள் ரெடியாக நிற்கிறாங்க பாரு, லைஃப் ஜாக்கெட் வச்சு. யாராவது ஏதாவது ஒன்றுனா இது பண்ணுறதுக்கு ஆள் நீங்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஆள் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒன்று ரிஸ்க்குன்னா டக்குன்னு விசில் அடிச்சு உள்ளே கூப்பிட்றாங்க. இல்லை அவங்க உள்ளே வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஸோ சேஃப்டிக்கு ஆள் போட்டிருக்காங்க இங்கே. இந்த பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சு, கேலங்கட் பீச்சு, கண்டோலியம் பீச், இது 3 வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாகா பீச்சில் தான் வந்து அந்த ட்ரிங்க்ஸோட உட்காந்து அந்த இது பண்ணுற மாதிரி அந்த செட்டப்லாம் அங்கே தான் இருக்கும். பப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, டான்ஸ் ஆடுறது, அது எல்லாமே அங்கே தான் இருக்கும். கேலங்கட்டில் கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் இங்கே வந்து ப்ரைவசியாக இருக்கும். அந்த கூட்டம்லாம் இங்கே இருக்காது. நீங்கள் வந்து நல்லா ஃபேமிலியோடு வர்றீங்க, பீஸ்ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னீங்கன்னா இந்த பீச்சுக்கு வாங்க. இல்லைன்னா இவனை மாதிரி எல்லாம் அங்கே நிறைய பேர் தெரிவாங்க. ஆமாம், இவங்க நிமிஷம் தாங்க முடியாது. நீங்கள் ஃபேமிலியோட போய் ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. நல்லதான் சொல்லியிருக்கேன். ஆமாம், இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரைவசியாக இருக்கும். நல்லா இங்கே உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து நல்லா அருமையான பீச்சு, நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஒன்றும் இதாக ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டோலியம் பீச் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து பாகா பீச்சுக்கு தனியாக வீடியோ, கேலாங்கட்டுக்கு தனியாக இருக்குது. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன், அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.